தமிழக அரசியலில் 2026 யார் முதல்வராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தி தென்னகத்து ஜான்சி ராணி வாழும் வேலுநாச்சியார், கழகத்தின் காவல் தெய்வம் கேப்டனின் நிஜ சக்தி அவர்களை இந்த 30 நாளிற்கு சிறப்புரையாற்ற வருமாறு திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், உங்கள் வீட்டு பிள்ளை பத்மபூஷன் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலே நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அவர்களுக்கும், இந்த மண்டல பொறுப்பாளர் செந்தில் அவர்களுக்கும், கழகத்தின் செயலாளர் பார்த்தசாரதிக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், இங்கே மேடையில் என்னுடன் அமர்ந்திருக்கும் நமது சரவணன் அவர்களுக்கும், அர்ஜுனன் அவர்களுக்கும், அதே போல முல்லை சந்திரசேகர் அவர்களுக்கும், துணை செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக அண்ணன் ட்ரிபிள் சந்திரன், சுபா மற்றும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், இங்கே என் கண் முன்னாடி கூடியிருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, மகளிர் அணி சகோதரிகளே, தொண்டர் படை சகோதரர்களே, கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களே, கேமரா அணியை சேர்ந்த அனைவருக்கும், அதே போல இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலோசனை மிக பெரிய அளவில் மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் பல நாட்களாக தொடர்ந்து நடத்தி இன்றைக்கு மணப்பாறையில், அதுவும் நமது கட்சி துவக்க நாளில இங்கு ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக துவக்க நாள் வாழ்த்துக்கள். I wish everyone happy DMDK day. அனைவருக்கும் தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, தலைவர் மதுரையிலே மாபெரும் ஒரு மாநாடை கூட்டி லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி ஒரு பேர் அறிவித்தார். அதுதான் நமது கழகத்தின் பேர் என்று உங்கள் அத்தனை பேர் முன்னாடியும் அன்னைக்கு நம்ம தலைவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நான் சொல்றேன், நமது கழகத்தின் பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மீண்டும் சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எதையுமே 3 முறை சொல்லணும் சொல்லுவாங்க, 3வது முறையும் சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று நம் தலைவர் அவர்கள் அன்று கர்ஜித்த அந்த குரல் இன்னும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகள் முடிந்து 21வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், இந்த வெற்றி யாருக்கு சேரும் என்றால், கடைக்கோடியில இருக்க எங்கள் தொண்டர்களாகிய உங்களுக்கு தான் இந்த வெற்றி போய் சேரும். அது மட்டும் கிடையாது, இந்த கட்சி சாதாரண கட்சி கிடையாது. இன்னைக்கு நம்ம மணப்பாறையில நிக்கிறோம். மணப்பாறைக்கும் ஒரு வரலாறு உண்டு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி வயக்காட்டு உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு விவசாயம் சார்பா வந்ததுன்னா அது நம்ம மணப்பாறைய வச்சுதான். அதே மாதிரி கேப்டனுக்கு மிக மிக பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா மணப்பாறை முறுக்கு. அது வீட்டுல எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டா 5 மணி ஆச்சுன்னா போய் முறுக்கு எடுத்துக்கிட்டு வா அப்படிம்பார். அவ்வளவு விரும்பி அந்த முறுக்கு சாப்பிடுவார்.
அந்த முறுக்கு பாக்குறப்போ எனக்கு மணப்பாறையில கொடுத்தாங்க. அந்த கேப்டனுக்கே அந்த மணப்பாறை முறுக்கை நான் சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளை விரும்பி சாப்பிடக்கூடியவர் நமது தலைவர் அவர்கள். அதுக்கு ஒரு புவிசார் விருதும் புவிசார் குறியீடு பெற்று நம்ம மணப்பாறை முறுக்கு சுவையும் தரமும் உள்ளதாக இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்ம ஊருக்கு கிடைச்ச பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்ம திருச்சியை பற்றி நம்ம பேசணும்னா காலையிலேயே இன்னைக்கு கட்சி துவங்கிய நாள் என்பதால காலையிலே உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அவரை வணங்கி விட்டுதான் இன்றைய நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம். உச்சி பிள்ளையாரின் அருளால் மலக்கோட்டை மாவட்டம் வெகு விரைவில் தேமுதிக கோட்டையை அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மலக்கோட்டை இன்னைக்கு தேமுதிகவின் கோட்டையாக மாற்றி இருக்கின்ற எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மகளிர் அணி சார்பாக நடத்திய அந்த மாபெரும் பேரணி இன்றளவும் ஒரு சரித்திர புகழ். இன்றைக்கு நாம கட்சி ஆரம்பிச்சு 21 ஆண்டு. ஒரே ஒரு சின்ன ரீமைண்ட். கட்சி தலைவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு நடிகராகி ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு நற்பணி இயக்கமாக கொண்டு அந்த நற்பணி இயக்கம் பின்னாடி கட்சியா மாறி முதலில் கொடி பிறகு கட்சி என்று இன்றைக்கு 21வது ஆண்டில் நாம் அடையெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் கேப்டன் துணையாக இருந்த 2 பேர் இன்றைக்கு இல்ல, நம்ம கேப்டனும் இல்ல. அந்த இருவரை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அது நமது கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் அண்ணன் ராம வசந்தன் அவர்களையும் திரைத்துறையில் தன் பக்கபலமாக இருந்த அண்ணன் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி அவர்கள் 3 பேரின் அருளும் தேமுதிகவுக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். அந்த 3 பேரையுமே. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேசணும்னா கேப்டன் அப்படின்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம மதுரையில் கேப்டன் விஜயராஜாக பிறந்து திரையுலகில் விஜயகாந்தாக மாறி பிறகு உங்கள் அனைவராலும் புரட்சி கலைஞர் என்று பெயர் சூட்டி பிறகு திரையுலகிலே கேப்டன் என்ற அடையாள மொழியோடு கடைசி வரைக்கும் கேப்டன் 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 என்ற ஒரு அடையாள மொழியோடு வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். மன்றம் முதல் இன்னைக்கு கட்சி வரைக்கும் இந்த கட்சியோட வரலாறு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது சாதாரண வரலாறு இல்லை, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வரலாறு என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க. கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சேலம் மாவட்டம், நான் போற இடங்கள் எல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்றது, அண்ணி நாங்கெல்லாம் தலைவர் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நாங்க இருக்கிறோம், ரசிகர் மன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க நினைவுகளை போட்டோவை காமிக்கிறப்போ உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு கட்சியாக மாறி இன்னைக்கு கட்சி எல்லா சவால்களையும் மீறி இன்னைக்கு நம்ம நம்பர் 1 இடத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த உன்னத திட்டங்களோடு தமிழ்நாடு முழுக்க நாம் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போகும்போது மக்களுடைய பேர் ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறுகிறது. இங்க நம்ம பக்கத்துல நிக்கிற தேர் இலங்கை வாழ் தமிழர்களால் நம் கட்சிக்கு தரப்பட்டது, நமது தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனாலதான் இந்த ரதம் கேப்டன் ரதம் என்று பெயர் வைத்து தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மக்களையும் பார்ப்பதற்காக நேரடியாக சந்திக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனுடைய ரத யாத்திரை என்று 2 நிகழ்வுகள் மூலம் தமிழகம் எங்கும் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மக்களாகிய உங்கள் அனைவரின் ஆதரவோடு இந்த பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளையுடன் எங்களுடைய 2ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் முடிகிறது. மீண்டும் 3வது சுற்றுப்பயணம் எப்போ என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும். 2026 தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக
இன்னைக்கு மணப்பாறையில் நடக்கின்ற கழகத்தின் துவக்க நாள் பொதுக்கூட்டம் என் கண்களுக்கு தெரிகிறது. வரும் இடையெல்லாம் பேனர்களும் கொடிகளும் கட்சி எல்லாம் நீங்க கட்டியிருக்கீங்களே, தலைவர் சொல்ற மாதிரியே நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற கயிறு உங்களுடைய நரம்பு. ஒவ்வொரு பேனர்லயும் இருப்பது நீங்க வியர்வை சிந்தி சம்பாதிச்சு கட்டிய பேனர். இது தேமுதிகவை தவிர வேற எந்த அரசியல் கட்சிக்கும் நடக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு நாங்க களத்துல, நம்ம எல்லா களத்துல இருக்கோம், மக்களோட மக்களா இருக்கோம். போகும் இடமெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு 21 ஆண்டு காலம் ஆனாலும் இன்றுதான் நாம் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு கட்சி முதல் நாள் போல் இன்றளவும் சுறுசுறுப்பாக தேனீக்களை விட மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் இந்த வெற்றி போய் சேரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்றால் அது அந்த வெற்றி மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த வெற்றி. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி அமைச்சு, BL2 அமைச்சு நம்ம கட்சி வீறு நடை போட்டு 2026 தேர்தலுக்காக நாம் தயாராகி கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல இன்றைய பூத் முகவர்கள் நாளைய கவுன்சிலர்கள், இன்றைய பூத் முகவர்கள் நாளைய சேர்மன்களாக நிச்சயமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இங்க தேமுதிக எந்த கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் முன் நான் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் கேப்டன் கனவு. அதுவேதான் என் கனவும். நிச்சயம் அது 2026 நடக்க நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து, எந்த ஈகோ இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி இங்க நம்ம பேசும்போது நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை 2006 வந்த முதல் தேர்தல் அறிக்கை இன்றளவும் சரித்திரம். தலைவர் சொன்ன சிலதை மட்டும் உங்ககிட்ட சொல்ற. உண்ண உணவு, உடுத்த உடை, அனைவருக்கும் வீடு, பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லாத நிலை, அது மட்டும் இல்லை அனைவருக்கும் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தரப்படும், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்ற பல உன்னத திட்டங்களை அறிவித்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன், இது மாதிரி மக்களுக்காகவே சிந்திச்சு மக்களுக்காகவே உழைத்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை நாம் கண்டிப்பாக கூட்டணி அமைத்து மாற்ற வேண்டும். எல்லா பிரச்சனையும் இருக்கு, உங்களுக்கே தெரியும். வேலை இல்ல, டாஸ்மாக் பிரச்சனை, போதை சாலைகள் இல்லை, பேருந்து நிலையம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லா. ஏன்னா நான் டெய்லி களத்துல இருக்கேன், தினந்தோறும் ஒரு தொகுதிக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இங்க எல்லா இடங்களிலுமே குறைகள் இருக்கிறது. மணப்பாறையில நம்ம எடுத்துக்கிட்டா இந்த வேப்பிலை மாரியம்மன் கோவிலுக்கு பின்னாடியே மசூதி இருக்கு, பக்கத்திலேயே சர்ச் இருக்கு. நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதற்கு உதாரணமாக இன்னைக்கு நமக்கு மணப்பாறையில நம்ம மதங்களை எல்லாம் மீறி எல்லா கோவில்களும் ஒரே இடத்துல இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. காவேரி உபரி நீர் மேலாண்மை திட்டம் கதவணையிலிருந்து இன்னைக்கு உபரி நீரை தொகுதியில பொன்னியாறு, கண்ணூத்து ஆறு, மணப்பாறை, மருங்காபுரி தாலுக்கால குளம் குட்டைகளிலே நிரப்பி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி, கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா, மணப்பாறை ஒட்டியுள்ள ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் பயனடைவார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி கொடுக்கிறாங்க, ஆனா திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. எனவே ஆட்சியாளர்களே, இன்றைக்கு மணப்பாறை பொதுக்கூட்டத்தின் மூலம்
இந்த திட்டங்களை இருக்கின்ற ஒரு 7 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். இல்லை என்றால் 2026 ஆட்சிக்கு துணையாக இருந்து இந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். இங்க பூக்கள் அதிகமாக இருக்கிறது, இங்க சென்ட் ஃபேக்டரி வேணும் என்று மக்கள் பல நாள் கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். இங்க இருக்கின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலையில சிபில் பார்த்து கடன் வழங்குவதாக தெரிகிறது. அரசு வலியுறுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அந்த கடன் உதவியை பெற்றுக் கொடுத்து விவசாயிகள் வாழ்ந்ததாக ஒரு வரலாற்றை உறுதியாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று மக்கள் சார்பாக விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல TNPL காகித ஆலை இங்க கழிவு நீர் அதை சுற்றியுள்ள பகுதியில நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலைகள் எல்லாம் மாறி மக்களுக்கு சுத்தமான சுகாதாரமான குடிநீரும் விவசாயத்துக்கு வேண்டிய குடிநீரும் இந்த அரசு ஏற்பாடு செய்யணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மீண்டும் தொடங்கி அனைவருக்கும் அதுக்கான பணத்தையும் தரணும். மழை நீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மாவட்ட தலைமை அரசு பொது மருத்துவமனையில 50 கிலோமீட்டர் தூரத்துல திருச்சிக்கு போக வேண்டிய இருக்கு. இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்களோ செவிலியர்களோ தரம் இல்லாம ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை தமிழ்நாடு முழுக்க நிச்சயம் மாற்ற வேண்டும். சுற்றுவட்ட சாலை அமைத்து பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாலையை அமைக்கணும். அது மட்டுமில்லை, டாஸ்மாக் கஞ்சா போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே ஒருத்தரை பார்த்து அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அத நம்ம கேப்டன் ஒருவருக்கு மட்டும். அவர் செய்த உதவிகளை நாம் பட்டியலிட்டால் விடிய விடிய அவரை பத்தி பேச முடியும். ஆனா இது அதுக்கான நேரம் இல்லை. தலைவர் புகழ் எல்லாருக்குமே தெரியும். அன்னதான பிரபுவாக ஏழைகளின் பங்காளியாக தலைவர் அவர்கள் எப்போ நமக்கு துணை நிற்கிறார். நம்ம கேப்டன் எங்கும் போல நம் ரத்தத்தில் உணர்வில் நம் உயிர் மூச்சில் நம்முடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லியிருக்கார், இனிமேதான் நமக்கு வேலை, எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், எதற்கும் பயப்படக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்தால் அங்கு நான் கருடராக வருவேன் என்று தலைவர் அவர்கள் இருந்த போதே சொல்லிட்டு தான் போயிருக்கார். இன்னைக்கு காலையில நம்மளுடைய முல்லை சந்திரசேகர் அவர்கள் கொடுத்த அவங்க இடம் கொடுத்தாங்க கொடியேற்ற அவர்கள் குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 73 அடியில கொடி கம்பத்தை ஏற்றிருக்கோம். அதை முடிச்சிட்டு ரிட்டர்ன் அவங்க போகும்போது அங்க நாகாத்தம்மன் கோவிலில கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுவே ஒரு குட் சைன். அப்போ நாங்க இறங்கி சாமி கும்பிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வணக்கம் வணக்கம், புனித நீர் ஊத்திட்டு இருக்காங்க கலசத்து மேல. நான் அப்படியே கும்பிடுறேன், கருடர் வந்துட்டாரு கருடர் வந்துட்டாரு. நானும் அப்படியே கும்பிட்டேன். பார்த்தா நம்ம கேப்டன் வந்துட்டாரு, நம்ம கேப்டன் வந்துட்டாரு, நம்ம கேப்டன் வந்துட்டாரு என்று மக்கள் பூரா சொல்லும் போது எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஏன்னா தலைவர் எங்கும் போல நம்மளோட தான் இருக்கிறார். அவர் கனவு லட்சியம் வெல்வோம். நிச்சயம் அனைத்து நாம் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற்று அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்தில் நம் தலைவர் காலடியிலே சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிகவினுடைய வெற்றி நாள் என்று இந்த நேரத்தில் சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடத்திய பாரதி மற்றும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்ச்சிக்கும் செங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக